the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா ஏமனுக்குள்ள நடத்தின தாக்குதலுக்கு இப்ப பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். பதிலடி எங்க விழுகுது அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா கொடுத்த தாக்குதலுக்கு என்னதான் ரிசல்ட் அப்படிங்கிறதா. காரணம் ஹவுதியை பொறுத்தவரையும் 2வது தாக்குதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, டேய் இங்க ஒண்ணுமே நடக்கல, அதாவது எந்த கட்டமைப்பும் போகல, யாரும் சாகல, எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல் தாக்குதல்ல இந்த மாதிரி எதுவுமே ஹவுதி சொல்லலையே அப்படிங்கிறதான். முதல் தாக்குதல்ல ஏறக்குறைய 20லிருந்து 30% கட்டமைப்பை அடிச்சு உடைச்சிருக்கு அமெரிக்க படைகள். ஆனா மிச்சம் உள்ள 70% இதே மாதிரி அடுத்தடுத்த தாக்குதல்கள்ல முறியடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றார்கள். இந்த 20-30% அடிச்சது மூலியமா செங்கடல்ல எப்படி ஆதிக்கத்தை, அதாவது ஏமன்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே போலதான் மிச்சம் உள்ள 70% அவ்வளவு சுலபமா நம்மளால வீழ்த்திட முடியாது. அதாவது 70% கட்டமைப்பை சொல்றார்கள், வீழ்த்திட முடியாது அப்படிங்கிறதா. ஏறக்குறைய ஒரு புலிவால தான் அமெரிக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஏஜென்சிகளே எழுதுற அளவுக்கு விஷயம் முத்தி போச்சு. அமெரிக்கா இதை எப்படி சமாளிக்குதுங்கிறது வருங்காலங்கள்ல தெரிஞ்சிடும். ஆனா இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது ஹவுதி எங்க கொடுக்குது? ஹவுதி சார்பா ஈராக்ல உள்ள இயக்கங்கள் அமெரிக்காவோட பேஸ்களை தாக்குறார்கள். இது ஒரு பக்கம் நடந்துச்சு, நம்மளே விரிவா பார்த்தோம். ஹவுதிகள் மேல நடத்தின தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹிஸ்புல்லா அமெரிக்காவை நோக்கி இல்ல, இஸ்ரேலை நோக்கி. இவனுக்காக தானே நீ அவனை போய் அடிச்ச, நான் இவனை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்காக ஹவுதியை போய் அமெரிக்கா அடிச்சிச்சு. இப்ப ஹவுதிக்காக இஸ்ரேலை போய் ஹிஸ்புல்லா அடிக்குது. இடியாப்ப சிக்கல் இல்லை, அந்த மாதிரி தான் நிலைமை போக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஒரு யுத்தத்துல தான் இருந்தாங்க. இப்ப இந்த தாக்குதலுக்கு அப்புறம் நேரடியா ஐடிஎஃப் ராணுவத்தை குறி வச்சு 8 இடங்கள்ல 6 மணி நேர இடைவெளியில ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கு. இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லையாட்டுக்கு. எந்த ஒரு தாக்குதலையுமே தடுக்கவே முடியல. எல்லாமே ஆப்ஜெக்டை போய் ஹிட் பண்ணிருச்சு. எல்லா பக்கமுமே பெரிய அளவு சேதாரம். ஐடிஎஃபோட 8 இடங்களும் சேதாரத்துல தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதலை கொடுத்ததுக்கு அப்புறம் தரை வழியாவும் முன்னேறக்கோ இல்ல தாக்குதல் நடத்துறக்கோ பெரிய அளவு ஹிஸ்புல்லா படைகள் முன்னேறி தாக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். லெபனான் இஸ்ரேல் எல்லைகள்ல தரைவழி யுத்தமும் ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற அச்சம் வந்திருக்கு. இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்தவரையும் 4 இடங்கள்ல உள்ள நுழைய ஹிஸ்புல்லா ஆட்கள் பார்த்தார்கள். அதை வெற்றிகரமா ஐடிஎஃப் தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்கார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். வெற்றி தோல்வியை தாண்டி அமெரிக்கா தொட்டதோட விளைவை இப்ப இஸ்ரேல் அனுபவிக்குது. இப்ப இஸ்ரேல் மட்டும் அனுபவிக்குமா அப்படின்னு கேட்டா இப்படியே அடுத்தடுத்த பிளேயர்கள் வந்துருவார்கள். அதனால்தான் பிரான்ஸே சொல்லியிருக்கு, அமெரிக்கா செஞ்ச தப்பு இப்ப ஹிஸ்புல்லா உள்ள வந்திருக்கு, ஹிஸ்புல்லாவும் தப்பு தான் செய்யுது. இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேல மேலதான் இந்த விஷயம் சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸே சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு இந்த விவகாரத்துல சிக்கிக்க விரும்பல ஐரோப்பியர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காரணம், இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகும். அதே சமயம் எப்படி சவுதி ஏமன்ல ஒரு உள்நாட்டு யுத்தத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு, ஆனா சவுதியால எதுவுமே சாதிக்க முடியல. பட்டத்து இளவரசர் தொட்டதுலே பெரிய அளவு விளங்காம போனது ஏமன் உள்நாட்டு யுத்தத்துக்குள்ள இந்த மனுஷன் போனதுதான் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே பெரிய ஒரு லேபிளை ஒட்டுவார்கள். அதே மாதிரிதான் நம்மளும் மாட்டிக்குவோம். ஏற்கனவே தான் நம்ம உக்ரைனுக்குள்ள மாட்டி இருக்கோமே அப்படின்னு ஐரோப்பா பெரிய அளவுல விலகுது. இந்த விஷயங்கள்லாம் பெருசா நடக்கும்போது இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? காசால நடக்கக்கூடிய யுத்தம். அதை முடிக்கிறதுக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை வேகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தன்னோட உளவுத்துறை சிஐஏக்கு உத்தரவிட்டிருக்கு. சிஐஏவும் காசாக்குள்ள செய்யாத வேலைகளே கிடையாது. இது அமெரிக்க ஏஜென்சிகளே ஃபிளாஷ் பண்றார்கள். இருந்தாலும் முக்கியமான டார்கெட் யாரு? சிக்வார் தான். அவரை நெருங்க முடியல. ஆனா ஏறக்குறைய சில இடங்கள்ல சிங்வார் பயணம் பண்ணும்போதும் சரி, சில இடங்கள்ல இருக்கும்போதும் சரி, அந்த லொகேஷனை கரெக்டா அமெரிக்க உளவுத்துறை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகள் எழுதியிருக்கார்கள். ஆனா நெருங்குறக்குள்ள அந்த இடத்துல இருந்து அவர் போயிட்டாரு. அதாவது அந்த டனலுக்குள்ள இருந்து போயாச்சு ஆளு. அதே மாதிரி நெருங்கினதுக்கு அப்புறமும் நமக்கு சவால் இருக்கு. ஏன் அப்படின்னா
பிடிச்சிட்டு போன பணைய கைதிகள் பூரா அந்த பயப்புலைய சுத்தி தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. மனித கேடயமா. அதனால இடத்த ஐடென்டிஃபை பண்ணோம். நெருங்குறக்குள்ள அந்த ஆட்கள் அங்கேருந்து போனார்கள். சிங்வார் டீம் அங்கேருந்து விலகி போயிருச்சுங்கிறத காட்டணும். அந்த இடத்துக்குள்ள நம்ம நெருங்கி சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆபத்தையே நம்ம சந்திக்க போறோம். காரணம் சிங்வாரை பிடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ பேரலரா அதே அளவு முக்கியம் பணைய கைதிகளை உயிரோட கூட்டிட்டு வர்றது. 2 டார்கெட்டும் ஒரே இடத்துல ஒண்ணு தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை 2 பக்கமுமே இருக்கு. இந்த பக்கம் களத்துல இறங்கக்கூடிய ஐடிஎஃப்டையும் இருக்கு, அந்த பக்கம் சிங்வார் டீம்லயும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் பெரிய அளவுல சிஐஏ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டையும் தூக்கி அமெரிக்க ஏஜென்சிகள் ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த பக்கம் வெறித்தனமா ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமும் டனல்களை குறி வச்சு வெறித்தனமா முன்னேறி தான் போறார்கள். அதுல இருந்தும் தப்பிச்சு சிங்வார் டீம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய இஸ்ரேல் காசாவோட யுத்தம் மிகப்பெரிய ஆடுபுலி ஆட்டம் தான். இதுல யாரு தப்பிக்க போறா, யாரு பிழைக்க போறா அப்படிங்கிறது இறுதியில தான் தெரியும். தப்பிச்சு பிழைச்ச நபர்களும் முழுசா வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் இழப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் 2 பக்கமுமே. இஸ்ரேல் பக்கமும் சரி, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் பக்கமும் சரி, அந்த பக்கம் ஹமாஸ் ஆகட்டும், ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹவுதி, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஈரான் போன்ற நாடுகள் எல்லாருமே வசமா சிக்கின ஒரு விவகாரமா மாறி போச்சு. ஆனா இது தப்பிக்கவே முடியாது. இந்த விஷயத்த எதிர்த்து சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையும் அங்க இருக்கு. அதுவும் ஒரு யதார்த்தமான உண்மை. காரணம் அந்த நிலப்பரப்பு அந்த மாதிரி காலங்காலமா யுத்தத்தை பார்க்கக்கூடிய நிலப்பரப்பு. 2 தரப்பும் விடாப்பிடியான ஆட்கள். 2 தரப்புக்கு பின்னாடி இருக்கிறது அதுக்கு மேல விடாப்பிடியான ஆட்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். இந்த அம்புட்டுக்கும் மையமா இருக்கக்கூடியது கச்சா எண்ணெய் வர்த்தகம். அப்ப கேட்கவே வேணாம். 3ஆம் உலகப் போர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.